ஒரு அடர்ந்த காட்டில் வெள்ளை புலிகள் குடும்பம் ஒன்று வசித்து வந்தது. தந்தை புலி, தாய் புலி மற்றும் அவர்களது ஒரே மகள் நிலா. நிலா மிகவும் அழகானவள். அவளது வெள்ளை நிற தோல் பனியைப் போல மின்னுவதால் காட்டிலுள்ள அனைவருக்கும் அவளை பிடிக்கும். பெற்றோர் அவளை மிகவும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தனர். நிலா ஒரு நாள் காட்டின் எல்லையில் ஒரு கம்பீரமான ஆண் சிங்கத்தை சந்தித்தாள். அதன் பெயர் ஆதவன். சிங்கத்தின் கம்பீரமும் அதன் பேச்சும் நிலாவை உன்னை போன்ற வெகுவாக ஒரு பெண் கவர்ந்தது. எனது வாழ்வில் கிடைப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் முழு மனதுடன் உன்னை காதலிக்கிறேன். இந்த நட்பு நீ இருக்கும் காலம் காதலாக முழுவதும் மாறியது நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம். நீ என்னுடன் என் வீட்டிற்கு வருவாயா? என்று ஆதவன் நிலாவை அழைத்தான். அப்பா, நான் ஆதவன் என்ற ஒரு சிங்கத்தை காதலிக்கிறேன். நான் இனி இருக்கும் எனது வாழ்வை அவனுடன் கழிக்கப் போகின்றேன். இதில் உங்களுக்கு விருப்பமா அப்பா? மகளே, சிங்கத்திற்கும் புலிக்கும் குணம் மாறானது. அவர்களின் வாழ்க்கை முறை வேறு. நம் இனத்தின் தனித்த இளம் முறை வேறு. அவன் உன்னை தற்காலிகமாக வேண்டுமானால் நேசிக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் உன் அடையாளம் அவனுக்கு சுமையாக தெரியும். அப்பா, நீங்கள் பழைய காலத்து மனிதர்களைப் போல பேசுகிறீர்கள். எனக்கு என் காதல் தான் முக்கியம், உங்கள் உறவு தேவையில்லை என்று கூறிவிட்டு ஆதவனுடன் வெளியேறினாள். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சிங்கத்தின் கூட்டத்தில் நிலாவால் ஒட்ட முடியவில்லை. உன் வெள்ளை நிறம் வேட்டையின் போது எதிரிகளுக்கு எங்களை காட்டிக் கொடுத்து விடுகிறது. நீ எங்களுடன் வாழ்வதற்கு தகுதி அற்றவள். என் இறைவன், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் உங்களை நம்பித்தானே எனது குடும்பங்களை துறந்தேன். இப்போது நீங்கள் இப்படி கூறினால் நான் எங்கே செல்வேன்? அப்போதுதான் நிலா உணர்ந்தாள். தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்த இடத்தில் தனது அடையாளமே ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. நிலா தனிமையையும் பாதுகாப்பின்மையையும் உணர்ந்தாள். அன்று அவளது பெற்றோர் சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தன. கதையின் நீதி: தற்காலிக ஈர்ப்புக்காக தன் அடையாளத்தையும் தன்னை நிபந்தனையின்றி நேசிக்கும் குடும்பத்தையும் துறப்பவர்கள் இறுதியில் தனித்து விடப்படுவார்கள்.